உன்னோட ஃபேவரட் ஃபுட் என்னடா? பிரியாணி. உன்னோட ஃபேவரட் ஃபுட்? உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? இன்னைக்கு இங்கடா நிரவோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? போலாம். ஹாய் गाइस, வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். இட்லி வேற, தோசை எப்படி? தோசை அப்படின்னு கேட்பான். இப்படி கடிச்சு பார்க்கலாம், ஜெல்லி தான். விளையாட்டு காமிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். அதனால கிடையாது போ, நீ இதே வச்சுக்கோ போ. அண்ட் யுவர் ஃபேவரட் ஆங்கர் ஹரிஷ் இஸ் பேக். யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எதுக்கு இதெல்லாம்? நெக்ஸ்ட் சரி. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஆல்ரெடி நிரவோட ஃபேவரட் டாய்ஸ் பார்த்துருக்கோம், திங்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ ஃபேவரட் ஃபுட் பார்க்க போகிறோம். நிரவ் டெய்லி சாப்பிட்ற ஒரு டெய்லினா டே டு டேல சாப்பிட்ற ஒரு 10 ஃபுட் எடுத்துருக்கோம். அதில் ரெண்டாக வைப்போம். அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும். அண்ட் நிரவ் அதில் ஃபேவரட்டாக எது ஃபஸ்ட்டு பிக் பண்ணுறானோ அதை யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, அதாவது நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 5 ரவுண்ட் இருக்க போது ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் 2 ஐட்டம் வைப்போம். அதில் நிரவ் எது போய் எடுக்கிறான்றதை பார்க்கணும். ஓகே, ரெடி? எஸ். ரவுண்ட் 1 போலாமா? எஸ், ரவுண்ட் 1 போலாம். ரவுண்ட் 1 டிங் டிங் டிங். Round 1, fight. ஸோ ரவுண்ட் 1ல என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி அண்ட் பழைய சோறு. 2 பேர்த்துல யார் என்ன சூஸ் பண்ண போறீங்க? பழைய சாதம். பழைய சாதம் மது. நான் சொல்றதே காப்பி அடிக்காது. அது நீ ஃபர்ஸ்ட் சொல்லிட்ட. பரவாயில்லை, யோசிச்சேன். சப்பாத்தி. ஓகே ஓகே. பழைய சோறு மம்மம் மம்மம். சப்பாத்தி மம்மம். அதாவது இப்போ நான் கீழே விடுற வரையும் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஓகே, சப்பாத்தி சப்பாத்தி அமைதியாயிடும். பாருங்க, சப்பாத்தி எப்படி செய்வாங்க அம்மா? சப்பாத்தி எப்படி செய்வாங்க? போதும் 3, 2, 1 கம்முங்க. சிக்கி இப்போ என்ன வேணுமோ எடுத்துக்கோ போ. உனக்கு என்ன வேணும்? எது வேணும் சிக்கிக்கு? பழைய சோறு. Brother, what's that? ஓடுங்க. இல்ல, எனக்கு புரியல. அதாவது எதுக்கு இவன் போட்டுக்கோன்றான்? இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. அப்போ வந்து மது ஃபேவரா பண்ணிட்டு இருக்கான். இல்ல, நான் அதாவது அடுத்த 4 ரவுண்ட் விளையாடணுங்க. ஒரு என்கரேஜ் பண்றேன். அது புரியுதா? இல்லாட்டி அவன் பாட்டு போய் நான் பழைய சோறு வேணும்னு போய் உட்காந்துட்டேன். என்ன பண்றேன்? காலையில இந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுத்ததுக்கு எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? போட்டுக்கோன்னு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல அவன் அடுத்த 4 ரவுண்டுக்கு ஒரு என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்காக பண்ணேன். சரி. சரி, ஓகே. சோ இப்போ வந்து என்னது? இப்போ வந்து மது வந்து ரவுண்ட் 1ஓட வின்னர் மது காட் 1 பாயிண்ட். Round 2, fight. ஸோ ரவுண்ட் 2ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு காம்படிட்டிவான ஒரு ஃபுட் இது. ஆமா. தோசை அண்ட் இட்லி. இட்லியில் வந்து பார்த்தீங்கன்னா மினி இட்லி. ஆனால் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 2த்துல யாரு? நான் தோசை. இது என்ன போனா நீ சொன்ன நான் சொல்லிட்டேன் தோசை. தோசை. சரி, ஓகே. சரி, ஓகே. ஒரே போட்டு சொல்ல நான் மினி இட்லி போறேன். நான் மினி இட்லி தோசை. தோசை இட்லி இப்படிதான் கேட்பேன் அம்மா கிட்ட. காலை எழுந்தோடனே அம்மா அப்படின்ட்டு அம்மா கிட்ட போயிட்டு என்ன கேட்ப? இட்லி வேற, தோசை எப்படி? தோசை அப்படின்னு கேட்பான். ஸோ இது ரெண்டுமே உனக்கு ஃபேவரட். இப்போ வந்து சிக்கி செலக்ட் பண்ண போகுது. சரி, என்ன சிக்கி என்ன வேணும்? எது வேணும் உனக்கு? போய் எடுத்துக்கோ. என்ன வேணும்? தோசை இருக்கு, இட்லி இருக்கு. ரெடி ரெடி. இட்லி. அவ்வளோதான். எது வேணும்? சிக்கிக்கு எது வேணும்? 2த்துல எது வேணும்? ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணதா டைரக்டா அப்படி வந்து இட்லியை தான் கிளியரா செலக்ட் பண்ணா. இதுல வேற சண்டை போடுற. ஸோ ரவுண்ட் 2ஓட வின்னர் சுபு. இப்போ 2 பேரும் ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்காங்க. டைரக்டா ரவுண்ட் 3க்கு போலாம். ரவுண்ட் 3க்கு போலாம். சரிடா, ஸ்லிப்பானா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். ஓலா வந்து சகஜம். Round 3, fight. நிரவ் வந்து நிஜமா வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் பைத்தியம். அதாவது ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஃபுட் இல்லைனாலும் இருப்பானே தவிர ஃப்ரூட்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டான். கூட ஒன்று சொன்னா பாருங்க. ஆனால் அது வந்து அடுத்த ரவுண்டில் வரும். அவன் வந்து பார்த்துட்டான். எஸ், ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ரவுண்டில் என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா சீதாப்பழம் மாம்பழம் 2 வச்சிருக்கோம். 2த்துல ஒன்று ஃபேவரட், இன்னொன்று ஃபேவரட் தான் அவனுக்கு. ஆனால் அது வந்து சீசன் டைம். அந்த சீசனில் வரனால அதை சாப்பிடுவான். மேங்கோவா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது?
கஸ்டர்ட் ஆப்பிள், சீதாப்பழம் மேங்கோ சீதாப்பழம் போலாம். நீ சீதாப்பழம். நான் சீதாப்பழம். நீ மேங்கோவா? மேங்கோ. மேங்கோ ஓகே. எல்லாம் ரெண்டுமே பிடிக்கும். பாத்துக்கலாம், பரவாயில்ல. ஆக்சுவலா ஒண்ணு அவனுக்கு ரொம்ப ஃபேவரட். ஆனா எடுப்பானான்றது சீதாப்பழம் ரொம்ப பிடிக்கும். அது கொட்டையெல்லாம் வேற முழுங்கிடுவாங்க. அது ஒரு வாட்டி திட்டி எடுத்துட்டோம். 3 2 1 ஸ்டாப். ஸ்டாப். நீ ஸ்டார்ட். ஜிக்கி கமல். என்னோட ஜிக்கி இது வந்து ரொம்ப சிம்பிள். அவனுக்கு மாம்பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாதிரி எப்படி கட்டி பிடிச்சிட்டு வச்சிருந்தான் பாத்தீங்களா இல்லையா? இது பாருங்க எப்படி வச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அம்மா சாப்பிடும் போதெல்லாம் மேங்கோ மேங்கோ மேங்கோ. ஆனா அதான் சொல்றேன்ல, அவனுக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஆனா மேங்கோ வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ரவுண்ட் 3ல வந்து மது வின்னர். இப்போதைக்கு மது 2 பாயிண்ட், சுபு 1 பாயிண்ட்ல இருக்கான். இன்னும் 2 ரவுண்ட் தான் இருக்கு. ரவுண்டும் பாயிண்ட்ஸ் ரொம்ப சீரியஸா க்ளோஸா போயிட்டு இருக்கு. ஸோ ரவுண்ட் 4 போலாம். Round 4. Fight. ஸோ ரவுண்ட் 4 சுபு, இது நீ ஜெயிச்சாதான் அடுத்த ரவுண்ட் போலாமா வேணாமான்றது தெரியும். Okay, தயவு okay. செஞ்சு ஜெயிச்சிடுறேன். கொஞ்சம் ஜெயிக்க Okay, முயற்சி பண்ணு. okay, ஓகே. okay. ஸோ ரவுண்ட் 4ல என்ன வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் லிச்சி, அதுதான் அவன் போன ரவுண்டே இச்சி லிச்சி பீச்சுன்னுவான். ஆமா. அது வந்து லிச்சின்றது தான் பீச் அப்படின்மா. இன்னொரு சைடு வந்து ஆரஞ்சு, அதாவது பேபி ஆரஞ்சு வச்சிருக்கோம். அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சொல்லுங்க லிச்சி கொடுக்கூடாது பாப்பாக்குன்ட்டு. லைட்டாக தான் கொடுப்போம். அவனுக்கு வந்து பிடிக்குன்றதுனால கொடுப்போம். கோல்ட் டைன் ஆக்சுவலாக அது தெரியும். அது மறைச்சு வச்சிருப்பாரு. சும்மா ஒரு ஆசைக்கு. 2 வீக்ஸ் ஆசைக்கே கொடுப்பேன். ஆனால் அதுவே விரும்பி சாப்பிடுவான் அவன். சரி, ஓகே ஓகே, நான் கேள்றேன். இது லிச்சி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு டவுட்பா. இந்த ரவுண்ட்ல 2 பேருக்கும் பாயிண்ட் வந்துச்சுன்னா மது 3 நீ 2 ஆயிடுவல. ஆமா, அடுத்த ரவுண்ட்ல நான் 3 ஆயிக்கலாம்ல. ஓகே, இப்போ 2 பேரும் லிச்சியா? லிச்சி, ஆமா. ஓகே, அப்போ இந்த ரவுண்டு சிக்கி ஆரஞ்சு லிச்சி, அவன் லிச்சி தான் போவான். ரெடி, போலாம் விடு. கமான் சிக்கி, எது வேணும்? ஹரிஷ் தி வின்னர். இந்த ரவுண்டோட வின்னர் ஹரிஷ். ஏய் பைத்தியக்காரா, நீ கேம் பிளே இல்லடா. பரவாயில்லடா, ஆரஞ்சு ஆக்சுவலா போய் எடுத்தா. இல்லடா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் 4 ஐட்டமும் இந்த சைடுல இருந்து எடுத்தான். அதோட கிட்ஸ் வந்து இந்த கலர்ன்றது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் போல. பாத்தியா, ஒரு மஞ்சள் கலர், ஒரு ஆரஞ்சு கலர். இல்லடா, எனக்கு புரியல. 4 நீங்க பாத்தீங்கன்னா கடைசி 4 ஐட்டம் இங்க இருந்தா ஏன்னே தெரியல. அது நான் அதை வச்சு தான் நான் மினி இட்லி செலக்ட் பண்ணேன். இது வந்து லிச்சி போயிடுவான் அப்படின்னு யோசிச்சேன். ஆக்சுவலாக அவனுக்கு லிச்சி தான் ரொம்ப பிடிக்கும். பட் ஆரஞ்சு சாப்பிட மாட்டான்னு இல்லை, அதுவும் நல்லாவே சாப்பிடுவான். ஓகே, இந்த ரவுண்டோட வின்னர் ஹரிஷ். போடா பைத்தியம். பைத்தியம்னே வச்சுக்கோங்க. நான் பைத்தியம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? Final round. Fight. ஸோ ரவுண்ட் 5, அதாவது ஃபைனல் ரவுண்ட். இதை வந்து 2 பேர், மது வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கான், சுபு வந்து 1 பாயிண்ட் இருக்கான். ஸோ 2 பேரும் பார்த்து சூஸ் பண்ணுங்க. இதில் என்ன வச்சிருக்கோம்னா, ஒரு சைடு வந்து லாலிபாப் வச்சிருக்கோம், இன்னொரு சைடு வந்து ஜெல்லி வச்சிருக்கோம். இது வந்து டே டு டே கொடுக்க மாட்டோம். பட் இது சாப்பிட்டாதான்டா உனக்கு ஜெல்லி, இது சாப்பிட்டாதான்டா அப்படின்னு விளையாட்டு காமிச்சு கொடுக்கறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். அதனால அதுவும் இந்த ரவுண்ட்ல வச்சிருக்கோம். ஸோ 2 பேர்ல யார் என்னென்ன செலக்ட் பண்ண போறீங்க? ஜெல்லி, லாலிபாப், ஜெல்லி, லாலிபாப், ஜெல்லி, லாலிபாப், ஜெல்லி. லாலிபாப். அவனுக்கு ஜெல்லின்றது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு டவுட். ஜெல்லி அது அவனுக்கு பெருசா இருந்தா சாப்பிடுவான். பாத்துர்க்கான். ரெடி, லாலிபாப் சூப்பரா இருக்கும். ஜெல்லி தான் சூப்பரா இருக்கும். ஜெல்லி இப்படி கடிச்சு பார்க்கலாம். ஜெல்லி தான், ஜெல்லி. போலாம். ரெடி, இதுல வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும்ல. வின்னர் ரிசல்ட் தெரிஞ்சிடும். எஸ், கமான். எப்படி சுபுது தானே ட்ரா, முந்தைய தானே வின்னு. ஓகே, ரெடி சிக்கி, ரெடி. எது வேணும் சிக்கி உனக்கு? லாலிபாப். லாலிபாப் வேணுமா ஜெல்லி வேணுமா? போ எடு, கமான் கமான். ஜெல்லி ஜெல்லி ஜெல்லி. என்ன ஐயோ ஐயோ, கிடையாது போ, நீ இதே வச்சுக்கோ போ. ஏய், அவன் எதிர்ப்புடா. ஆக்சுவலா எதுக்கு எல்லாமே இந்த சைடு தான் எடுக்கிறான். ஏன் எடுக்கிறான்னு தெரியல. ஜெல்லி எல்லாம் இந்த சைடு வச்சு எடுக்க விடலான்னு பார்த்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜோக் ஆயிடுச்சு. ஸோ மது வந்து 3 பாயிண்ட்ஸ், சுபு வந்து 1 பாயிண்ட். இந்த கேமோட வின்னர் மது. எஸ், டே டு டே ஃபுட் மது தான் கொடுக்கறதுனால மது தான்
கேமோட வின்னர் நியாயப்படி அதுதான் கரெக்ட். சுபு தோக்குறது தான் நியாயப்படி சட்டப்படி ஓகே கரெக்ட். ஓகே பட் ஆனால் டே டு டே லைஃப்ல மது தான் ஃபுட்டு கொடுக்குறாங்கிறது தப்பு. சரி ஏதாவது ஒரு ரெண்டு டைம் ஓகே. ஒரு ரெண்டு டைம் ஓகே. ஒரு மதர் இல்ல இல்ல மதுவும் கொடுக்குது அம்மாவும் கொடுக்குறாங்க, ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க ஓகே. நீ வீட்லயே இருக்க மாட்டேடா வெண்ண. சுப்பு ஜெயிக்கிறது வந்து எனக்கு உண்மையிலே சொல்லி என் மனசாட்சி படியும் அது எனக்கு ஒத்து வரல. ஏன்னா இந்த ரவுண்ட்ல நியாயப்படி பார்த்தா மதுவை ஜெயிச்சாகணும். ஆனால் மதுவும் ஜெயிச்சிச்சு. ஸோ வின் பண்ணிக்கலாமா? பேசிக்கிறேன். மது தான் வின்ன. ப்ரௌடாக தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலாக. எப்படி மதுதான் என்ன சந்தோஷமா தட்டுறா. சரி மது தான் வின்ன. ஏ டிக்லா பண்ண மது வின்ன. ஏ மதுக்கிட்ட போ மதுக்கிட்ட போ. ம் அதுவும் ஜோக்குத்துடா. ஐயோ ஓகே சார், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா வேற என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்லு குட்டி, வேற என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுறோம். ஓகே ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு சேலஞ்சில் தந்துக்கிறோம். மாட்டில் பாய் ஃப்ரம் என்டையர் ஐ எம் சுபு. Bye.